மாசம் பொறக்கும்போது மகாராணி மாதிரி வர்ற சம்பளம் மாசம் கடைசியில எங்க போகுதுன்னே தெரியாம மாயமா மறையுதோ. வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற பழமொழி இன்னிக்கும் மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்குத்தான் கச்சிதமா பொருந்துது. நீங்களும் ஒவ்வொரு மாசமும் ஐயோ இந்த 1000 ரூபாய் மட்டும் மிச்சமாகியிருந்தா நல்லா இருக்குமேன்னு ஏக்கத்தோட டைலிய பாத்துட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வாங்க நம்ம மீனா வீட்டுக்குள்ள போய் எட்டி பாப்போம். இவங்க தான் நம்ம மீனா, ஒரு பக்கா மிடில் கிளாஸ் குடும்பத்தோட சிங்கப்பெண். விடியற்காலையில 6 மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஓட்டம் ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் காஃபி கொதிக்கும், இன்னொரு பக்கம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடியாகும். ஆனா இன்னிக்கு மீனா முகத்துல அந்த வழக்கமான சுறுசுறுப்பு இல்ல. ஒரு சின்ன யோசனை. ஏன்னா மீனா கையில இருக்கிற அந்த மஞ்சள் கலர் டைரி தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்னிக்கு தேதி 25. டைரிய திருப்பி திருப்பி பாக்குறாங்க. மளிகை ஜாமான் தீந்துடுச்சு, பால்காரருக்கு காசு கொடுக்கணும், சிலிண்டர் வேற புக் பண்ணணுமேன்னு கணக்கு போடுறாங்க. ஆனா மீனா வச்சிருக்கிற அந்த சின்ன பர்ஸ்ல இருக்கிற காசுக்கும் இவங்க போடுற கணக்குக்கும் ரொம்பவே இடிக்குது. இவர்தான் மீனாவோட வீட்டுக்காரர் ரவி. ஒரு பிரைவேட் கம்பெனில அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு. ஆபீஸ்ல மத்தவங்க கணக்கெல்லாம் கரெக்டா பாப்பாரு. ஆனா வீட்டு பட்ஜெட்டை கேட்டா மட்டும் அப்படியே நைஸா நழுவிடுவாரு. மீனா கவலையா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன மீனா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இதோ பாரு, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு விசேஷம், அதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன்னு அசால்ட்டா சொல்றாரு. மீனாவுக்கு இப்போ சிரிப்பதா இல்ல அழுவதான்னே தெரியல. ஏன்னா இந்த ஸ்வீட் பாக்ஸ் விலையில 2 கிலோ சக்கரை வாங்கியிருக்கலாமேன்னு அவங்க மனசு கணக்கு போடுது. ரவி சொல்றாரு, விடு மீனா, இன்னும் 5-6 நாள் தானே, சம்பளம் வந்தா அப்புறம் பாத்துக்கலான்னு. ஆனா மீனாவுக்கு தெரியும், அந்த 5 நாளை ஓட்டுறதுக்குள்ளதான் இவங்களுக்கு பிபியே ஏறும்னு. இதோ இவங்க தான் அந்த 2 சுட்டிகள். இவங்களுக்கு புது பென்சில் வேணும், ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போறாங்கன்னு காசு கேட்பாங்க. இப்படி நாலா பக்கமும் செலவு வந்து நிக்கும்போது மீனா ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கறாங்க. டைரிய டபக்குன்னு மூடிட்டு கண்ணாடிய பார்த்து சொல்றாங்க, இல்ல, இதுக்கு மேல இப்படி ஓட்ட முடியாது. வர்ற மாசத்துல இருந்து எப்படியாவது ஒரு 1000 ரூபாவாவது மிச்சம் பிடிச்சு காமிக்கிறேன் பாருன்னு ஒரு சபதம் எடுக்கறாங்க. அது எப்படி? ஒரு மிடில் கிளாஸ் இல்லத்தரசியால இது சாத்தியமா? மீனா கையால போற அந்த 5 மேஜிக் வழிகள் என்ன? வீடியோவோட கடைசியில மீனா எப்படி 1000 ரூபாய் மிச்சம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. வாங்க பார்க்கலாம். டிப் 1. லிஸ்ட் போடும் வித்தை. நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? கடைக்கு போனதுக்கப்புறம் அங்க அடுக்கி வச்சிருக்கிற பொருளை பார்த்து இது வீட்ல இருக்கா இல்லையான்னு குழம்புறதுதான். அப்புறம் என்ன, அந்த குழப்பத்துல ஏற்கனவே வீட்ல இருக்கிற ஒரு புளி பாக்கெட்டையோ இல்ல சர்க்கரையையோ 2வதா வாங்கிட்டு வந்து காசை வீணாக்குவோம். ஆனா நம்ம மீனா இப்போ அந்த தப்ப பண்ண தயாரா இல்ல. முன்னாடியெல்லாம் ரவி இப்படி ஃபோன் பண்ணா மீனா அவசர அவசரமா யோசிப்பாங்க. அது வந்துங்க, பருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா ரவை தீந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. ரவியும் எதையாவது ஒன்னு வாங்கிட்டு வர, அது ஏற்கனவே வீட்ல 3 பாக்கெட் இருக்க. அன்னைக்கு ஆரம்பிக்கும் பாருங்க ஒரு உலக யுத்தம். ஆனா இப்போ மீனா ஒரு பட்ஜெட் குவீன் அவதாரம் எடுத்துட்டாங்க. ரவி கிட்ட, நீங்க இப்போ அவசரப்பட்டு எதுவும் வாங்க வேணாம், நான் பொறுமையா செக் பண்ணி லிஸ்ட் எழுதி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன்னு போனை வச்சுட்டாங்க. அலமாரியில இருக்கிற ஒவ்வொரு டப்பாவையும் ஆட்டி பாக்குறாங்க. உளுந்து இருக்கா? இருக்கு. கடுகு இருக்கா? அடியில ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ராவே இருக்கு. இப்படி ஒன்னு விடாம செக் பண்ணி உண்மையிலேயே தீந்து போன பொருட்களை மட்டும் அந்த நோட்ல எழுதுறாங்க. இதுதான் பெரிய கண்டம். கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே கண்ணை பறிக்கிற கலர்ல ஆஃபர் ஆஃபர்னு போர்டு இருக்கும். 2 ஷாம்பு வாங்கினா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. நாமளும் அந்த இலவச பக்கெட்டுக்கு ஆசைப்பட்டு 300 ரூபாய அங்கேயே கொட்டிட்டு வருவோம். ஆனா அந்த ஷாம்பு தீரவே 1 வருஷம் ஆகும். நம்ம மீனா இப்போ அந்த மாய வலைக்குள்ள விழல. கண்ணை மூடிக்கிட்டு தன் கையில இருக்கிற அந்த மேஜிக் லிஸ்ட்டை மட்டும் பாக்குறாங்க. லிஸ்ட்ல இல்லாத எந்த பொருளையும் அவங்க அந்த கூடைக்குள்ள போடவே இல்ல தெரியுமா? இப்படி திட்டமிட்டு வீட்ல இருக்கிற ஸ்டாக்கை செக் பண்ணி லிஸ்ட் போட்டு ஆஃபருங்கிற ஆசையை கட்டுப்படுத்தினாலே ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல மாசம் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் மளிகை செலவுல அசால்ட்டா மிச்சம் பிடிக்கலாம். மீனா தன்னோட முதல் வெற்றியை இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம டிப் நம்பர் 1. டிப் 2. சந்தை ஸ்பெஷல், த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. ஏசி காத்துக்காகவும் கார் பார்க்கிங் வசதிக்காகவும் நாம போற அந்த பளபளப்பான சூப்பர் மார்க்கெட்டுகள் தான் நம்ம பர்ஸ ரொம்ப சீக்கிரமா காலி பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1 கிலோ வெங்காயம் வாங்க போய் அங்க இருக்கிற லைட்டிங்க பார்த்துட்டு 3 கிலோ வாங்கிட்டு வர்றதுதான் நம்ம ஊர் வழக்கம். ஆனா மீனா இன்னைக்கு ரவிக்கு ஒரு ஷாக் கொடுக்க போறாங்க. நம்ம ரவிக்கு கொஞ்சம் சொகுசு அதிகம்தான். மீனா, அங்க ஒரே கூட்டமா இருக்குமே, தரையெல்லாம் சேரா இருக்கும்னு இழுக்கிறாரு.
ஆனா மீனா இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அங்க பாருங்க, சூப்பர் மார்க்கெட்ல தக்காளி கிலோ 40 ரூபாய்னு போட்டிருக்காங்க. ஆனா நம்ம சந்தையில 25 ரூபாய்க்கு கிடைக்குமே. அந்த 15 ரூபாய்ல நம்ம பசங்களுக்கு 2 நோட்டு புத்தகம் வாங்கிடலான்னு மீனா கணக்கு சொல்லும்போது ரவிக்கு வாயே வரல. வேற வழி இல்லாம வண்டிய சந்தை பக்கம் திருப்புறாரு. மீனா இதுல இன்னொரு மாஸ்டர் பிளானும் வச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? டைமிங். மத்தவங்க எல்லாம் காலையில காய்கறி வாங்க போனா மீனா மட்டும் சாயங்காலமா போறாங்க. ஏன்னா சந்தை முடியிற நேரத்துல வியாபாரிங்க காய்கறிய தேக்கி வைக்க கூடாதுன்னு விலைய குறைச்சு விப்பாங்க. அங்க மீனா பேரம் பேசுற அந்த ஸ்டைலே தனிதான். அக்கா, இந்த கீரை 2 கட்டு 15 ரூபாய்க்கு கொடுங்க, முருங்கைக்காய 5 ரூபாய் குறைச்சுக்கோங்கன்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே கேக்கும்போது அந்த வியாபாரி அம்மாவே மனமு வந்து கொடுத்துருவாங்க. இதுல கஞ்சத்தனம் எதுவும் இல்லைங்க. இது ஒரு சிக்கனமான இல்லத்தரசியோட திறமை. பாத்தீங்களா, சூப்பர் மார்க்கெட்ல வாங்கியிருந்தா வெறும் 500 ரூபாய்க்கு 4 பொருள் தான் வந்திருக்கும். ஆனா இப்போ சந்தையில அதே 500 ரூபாய்க்கு ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா காய்கறியும் பழங்களும் மீனா வாங்கிட்டாங்க. இப்படி பிளான் பண்ணி சந்தைக்கு போனாலே ஒரு மாசத்துல காய்கறி செலவுல மட்டும் 300ல இருந்து 400 ரூபாய் வரைக்கும் உங்க பையில மிச்சம் நிக்கும். இதுதான் நம்ம டிப் நம்பர் 2. என்ன ரவி சார், சந்தை இப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டிப் நம்பர் 3. ஸ்விட்ச் போர்டும் சிக்கனம். எலக்ட்ரிசிட்டி செக். நம்ம வீட்ல இருக்கிற ஒரு சைலண்ட் திருடன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? யாரும் இல்லாத ரூம்ல ஓடுற ஃபேனும் யாரும் பார்க்காத போதும் ஓடிக்கிட்டு இருக்கிற டிவியும் தான் நம்ம பணத்தை மெதுவா திருடிக்கிட்டு இருக்கு. யாராவது ஆஃப் பண்ணுவாங்கன்னு நாம நினைக்க கடைசியில அந்த பில் மட்டும் பகீர்னு வரும். ஆனா மீனா இப்போ இந்த விஷயத்துல பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. மீனாவோட பசங்க பண்ற லூட்டி இருக்கே, அவங்களுக்கு படிப்பு வருதோ இல்லையோ வீட்ட ஒரு வழி பண்றதுல PhD பண்ணிருக்காங்க. டிவியையும் ஃபேனையும் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு பெட்ரூம்குள்ள போய் விளையாடுவாங்க. முன்னாடியெல்லாம் மீனா இத பார்த்துட்டு சரி பசங்க தானேன்னு அவங்களே போய் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனா இப்போ மீனா ஒரு ரூல்ஸ் ராணி. டே கண்ணா, அப்போ இங்க வாங்கடான்னு ஒரு அதட்டல் போடுறாங்க. பசங்க பயந்து போய் வர்றாங்க. ரூமை விட்டு வெளியே வந்தா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, யாரும் இல்லாத இடத்துல மின்சாரம் ஓடுறது நம்ம காசு ஓடுறதுக்கு சமம்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. மீனா இப்போ வெறும் ஸ்விட்ச் போடுறதுல மட்டும் நிக்கல, மிக்ஸி கிரைண்டர்னு எல்லாத்தையும் கரெக்டா கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றாங்க. அழுக்கு படிஞ்ச ஃபேன் ரெக்கைகளை தொடச்சா காத்து நல்லா வரும், லோடு குறையும்னு அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜ தேவையில்லாம அடிக்கடி திறந்து மூடுறதையும் குறைச்சிட்டாங்க. எங்க ரவி, பகல் நேரத்துல எதுக்கு லைட்டு? ஜன்னல திறந்து வைங்க, காத்தும் வெளிச்சமும் ஃப்ரீயா வரும்னு ரவிக்கு ஒரு கிளாஸ் எடுக்கறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தேவையில்லாத மின்சாரத்தை குறைச்சாலே மாசம் 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் கரண்ட் பில்லுல மிச்சம் பிடிக்கலாம். இது ரவிக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃப் தெரியுமா? அப்பாடா, இந்த மாசம் EB பில் கம்மியா வந்திருக்குன்னு அவர் சிரிக்கிறதுக்கு நம்ம மீனாவோட இந்த ஸ்விட்ச் ஆஃப் திட்டம் தான் காரணம். இதுதான் நம்ம டிப் நம்பர் 3. டிப் 4. வீடே ஹோட்டல். கட்டிங் அவுட் சைட் ஃபுட். ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே போதும், சமையல் கட்டுல இருக்கிற கரண்டிக்கும் ஓய்வு, சமைக்கிற இல்லத்தரசிகளுக்கும் ஓய்வுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த ஒரு நாள் லேசித்தனத்துக்காக நாம பண்ற ஒரு சின்ன ஆர்டர் நம்ம வார பட்ஜெட்டையே தலைகீழ மாத்திடும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? டெலிவரி சார்ஜ், பேக்கிங் சார்ஜ், GSTன்னு நம்ம காசு சுர்ருன்னு ஏறும். ஆனா நம்ம மீனா இப்போ ஒரு செஃப் அவதாரம் எடுத்துட்டாங்க. ரவிக்கு எப்பவுமே அந்த போன்ல இருக்கிற கலர் போட்டோக்களை பார்த்தா உடனே நாக்குல எச்சல் ஊறும். ஆனா மீனா இப்போ கணக்குல ரொம்ப ஸ்ட்ராங். மெதுவா ரவி பக்கத்துல வந்து அவரோட போனை எட்டி பாக்குறாங்க. ஏங்க, ஒரு பிரியாணி 250 ரூபாய், டெலிவரி அது இதுன்னு சேர்த்தா எப்படியும் 600 ரூபாய் தாண்டும். இதுல 4 பேர் திருப்தியா சாப்பிட முடியுமா? அதுக்கு பதிலா அந்த 600 ரூபாயில நான் 1 கிலோ சிக்கன் வாங்கி வீட்லயே மணக்க மணக்க பிரியாணி செஞ்சு தரேன். மீதி காசுல நாளைக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட வாங்கிடலாம்னு மீனா சொல்லும்போது ரவியோட கை தானா கேன்சல் பட்டனை அமுக்குது. அடுத்த 1 மணி நேரத்துல மீனாவோட கிச்சன் ஒரு மினி ஹோட்டலா மாறிடுச்சு. மீனாவோட கைமணத்துக்கு முன்னாடி எந்த ஸ்டார் ஹோட்டலும் நிக்காது. அம்மா, ஹோட்டல் பிரியாணியை விட இதுதான் சூப்பரா இருக்குன்னு பசங்க தட்ட வழிச்சு சாப்பிடும்போது மீனா முகத்துல ஒரு திருப்தி. ரவி மெதுவா கணக்கு போட்டு பாக்குறாரு. ஆமால, கடையில சாப்பிட்டா காசுதான் கரியாகும், ஆனா வீட்ல சாப்பிட்டா வயிறும் நிறையுது மனசும் நிறையுதுன்னு மீனாவை பார்த்து ஒரு தம்ஸ் அப் கொடுக்கறாரு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மாசத்துல வெறும் 2 தடவை வெளியே சாப்பிடுறத குறைச்சு அதே உணவை ஆரோக்கியமா வீட்ல செஞ்சாலே மாசம் 400ல இருந்து 600 ரூபாய் வரைக்கும் உங்க பையில நிக்கும்.
இது வெறும் காசு மிச்சம் இல்லைங்க, உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் சேர்த்து பாதுகாக்கிற ஒரு வழி. இதுதான் நம்ம டிப் நம்பர் 4. என்னங்க, இன்னைக்கு நைட் உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்? டிப் 5. மீனாவின் மேஜிக் உண்டியல். நம்மள நிறைய பேர் 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை காப்பாத்துறதுல காட்டுற அக்கறைய இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் சில்லறைகள் மேல காட்டுறதில்ல. சில்லறை தானேன்னு அதை எங்கேயாவது அலட்சியமா போட்டுடுவோம், இல்லனா பசங்க கிட்ட கொடுத்து மிட்டாய் வாங்க சொல்லிடுவோம். ஆனா இந்த சின்ன சின்ன சில்லறைகள் தான் ஒரு பெரிய அவசர காலத்துல நமக்கு கை கொடுக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரவி இத பார்த்துட்டு சிரிப்பாரு. என்ன மீனா, இந்த டப்பாவை வச்சு என்ன பண்ண போற? இதெல்லாம் ஒரு சேமிப்பான்னு கிண்டல் பண்ணுவாரு. ஆனா மீனா அசரல. பாருங்க, இது ஒரு நாள் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு தன் வேலைய பாப்பாங்க. மளிகை கடைக்கு போயிட்டு வந்தா மீதி வர்ற 3 ரூபாய், காய்கறி சந்தையில மிச்சமான 7 ரூபாய்னு மீனா எதையும் விடுறதில்ல. அந்த பழைய டப்பா இப்போ மெதுவா நிறைய ஆரம்பிக்குது. அது ஒரு உண்டியல் மட்டும் இல்ல, மீனாவோட ரகசிய சேமிப்பு திட்டம். மாசம் கடைசியில ரவி பர்ஸ தொடச்சு பாக்குற நேரம் வந்துடுச்சு. மீனா, பால்காரருக்கு கொடுக்க ஒரு 100 ரூபாய் வேணுமேன்னு ரவி இழுக்கிறாரு. அப்போ மீனா மெதுவா அந்த டப்பாவை எடுத்துட்டு வந்து இதை எண்ணுங்கன்னு கொட்டுறாங்க. 1 2 3 5. ரவியும் பசங்களும் ஆர்வமா எண்றாங்க. மொத்தமா பார்த்தா ஆச்சரியம், அந்த டப்பால மட்டும் 180 ரூபாய் இருக்கு. ரவி கண்ணே விரியுது. என்னது, சில்லறை காசுலயே இவ்ளோ சேர்த்தியா மீனான்னு ஆச்சரியமா கேக்குறாரு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு சராசரியா 5 ரூபாய் சில்லறைய மட்டும் நீங்க எடுத்து வச்சாலே மாசம் 150 ரூபாய் ஈஸியா சேர்ந்துடும். இது ஒரு சிலிண்டர் புக்கிங்குக்கோ இல்ல திடீர்னு வர்ற பால் பில்லுக்கோ கை கொடுக்கும். இதுதான் நம்ம டிப் நம்பர் 5. சின்ன சின்ன காசுதான் உங்க பெரிய பட்ஜெட்டை தாங்கி பிடிக்கும் தூண். பாத்தீங்களா, ஆரம்பத்துல இதே டைரிய பார்த்து கவலைப்பட்ட நம்ம மீனா இப்போ எவ்வளவு தெம்பா கெத்தா உட்கார்ந்திருக்காங்கன்னு. அந்த 1000 ரூபாய் துண்டு விழும்னு பயந்த இடத்துல இப்போ 1150 ரூபாய மீனா மிச்சம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க. இது ஒரு இல்லத்தரசியோட மிகப்பெரிய வெற்றி. நம்ப முடியலையா? மீனா போட்ட அந்த சின்ன சின்ன கணக்க நீங்களே பாருங்க. டிப் 1. லிஸ்ட் போட்டு மளிகை வாங்கினதுல 250 ரூபாய் மிச்சம். டிப் 2. சூப்பர் மார்க்கெட்டை விட்டுட்டு வார சந்தையில வாங்கினதுல 300 ரூபாய் மிச்சம். டிப் 3. தேவையில்லாத லைட்டு ஃபேனை ஆஃப் பண்ணி கரண்ட் பில்லுல 100 ரூபாய் மிச்சம். டிப் 4. ஹோட்டல் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு வீட்ல சமைச்சதுல 350 ரூபாய் மிச்சம். டிப் 5. அந்த மேஜிக் உண்டியல்ல சேர்ந்த சில்லறை 150 ரூபாய். கூட்டி பாருங்க, சரியா 1150 ரூபாய். ஒரு மாசத்துல இவ்வளவு காசான ரவி இப்போ கணக்கு போட்டு தலை சுத்தி நிக்கிறாரு. ரவிக்கு இப்போ மீனா மேல அவ்வளவு பெருமை. சம்பளம் வர்றதுக்குள்ள எப்படா சமாளிக்க போறோம்னு நான் கவலைப்பட்டேன் மீனா, ஆனா நீ இவ்வளவு அழகா பட்ஜெட் போடுவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு ரவி மனசார பாராட்டுறாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த 1150 ரூபாய்ங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லைங்க. இது மீனா தன் குடும்பத்துக்காகவும் தன்னோட எதிர்காலத்துக்காகவும் கொடுத்த ஒரு பரிசு. ஒரு குடும்பத்தை அழகா சிக்கனமா வழிநடத்துற அந்த திருப்தி இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நீங்களும் நம்ம மீனாவை போல இந்த வழிகளை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே மாசத்துல 1000 ரூபாயான்னு மலைப்பா இருக்கலாம், ஆனா அந்த முதல் அடிதான் கஷ்டம். எடுத்து வச்சுட்டா உங்க வீட்லயும் சேமிப்பு மழை பொழியும். வீணாக்குற ஒவ்வொரு ரூபாயும் உங்க உழைப்புன்னு நினைங்க, சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க பலம்னு நினைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுல நீங்க எதை முதல்ல ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சிந்திக்க வைக்கிற விஷயங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ரேவதி. நன்றி, வணக்கம்.